அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். அயோத்தியில் ராமர் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வயிறார உணவளிக்க தன்னார்வலர்களால் அன்னதான கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அது பற்றிய விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். ஏழைகளுக்கு வழங்கக்கூடிய உணவு அப்படின்றது கடவுளுக்கே படைக்கப்படக்கூடிய உணவு அப்படின்னு தான் பார்க்கப்படும். அப்படி இந்த அயோத்தியா கும்பாபிஷேகத்துக்காக வரக்கூடிய பக்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் வயிறார உணவு கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஏராளமான ஏற்பாடுகள் நிறைய தன்னார்வலர்களால மேற்கொள்ளப்பட்டு வருது. ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்தவங்களும், குறிப்பா இப்ப தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு குரூப் ஒரு அன்னதான கூடம் அமைக்கிறாங்கன்னா நம்ம தமிழ்நாடு பாரம்பரியம் சார்ந்த உணவு வகைகளை பக்தர்களுக்கு கொடுக்கறாங்க. இப்ப கேரளால இருந்து வரக்கூடியவங்க, ஆந்திரால இருந்து வரக்கூடியவங்க, மேற்கு வங்கத்திலிருந்து வரக்கூடியவங்க, ஒரு தெலங்கானால இருந்து வரக்கூடியவங்க, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இப்படின்னு ஏராளமான மாநிலங்கள்ல இருந்து இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்காக அடுத்த ஒரு மாதம் 1.5 மாதங்களுக்கு மேல தொடர்ச்சியா வர போறாங்க. அவங்களுக்கு அந்தந்த மாநில உணவுகளை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்படியான நூற்றுக்கணக்கான அன்னதான கூடங்கள் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இப்ப நம்ம இருக்கக்கூடியது தமிழர் அமைப்பு சார்ந்த சில குழுக்கள் சேர்ந்து அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு அன்னதான கூடத்துல தான் நம்ம இருக்கிறோம். இங்க இந்த உணவு பதார்த்தங்கள் எல்லாம் தயாரிக்கப்பட்டிருக்கு. இதுல மிக முக்கியமான விஷயம், இந்த பொருட்கள், இந்த சமைக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்களையுமே புத்தம் புதுசா வாங்கி இருக்கிறாங்க. காய்கறிகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வரவழைக்கப்பட்டிருக்கு. ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடியதோ அந்த மாதிரியான காய்கறிகள் எல்லாம் எதுவுமே இல்லாம ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு அப்பவே அதை அறுத்து அப்பவே அதை சமைக்கக்கூடியதா பாக்குறோம். இப்ப இங்க நம்ம ஒரு மிஷினை பார்க்க முடியும். இது இட்லி தயாரிக்கிறதுக்காக அவங்க வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 இருந்து ஒரு 60 பிளேட்டுகள் வரைக்கும் அடுக்கி இட்லி சமைக்கிறதுக்காக இப்படியான மிஷின்கள் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. மாவு அரைக்கக்கூடிய எந்திரங்களை புதுசா வாங்கிட்டு அயோத்தியாவுக்கு கொண்டு வச்சு அதையும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேஸ் சிலிண்டர்ஸ், இப்ப இந்த இடம் அமைஞ்சிருக்கக்கூடியது அயோத்திய அரசருக்கு சொந்தமான ஒரு இடத்துல அவங்க பர்மிஷன் கேட்டு அமைச்சிருக்கிறாங்க. சோ கரண்ட் கனெக்ஷன்ல இருந்து எல்லாமே அயோத்திய அரசர் சார்பாகவே இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு கூடாரம் மட்டுமே ஒரு நாளைக்கு 4 இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த சமைக்கிறதுக்காக அவங்க செலவு பண்றாங்க. சோ ஒட்டு மொத்தமா பார்த்தோம்னா அடுத்து ஒரு மாசத்துக்கு இவங்க பிளான் வச்சிருக்காங்க. சோ மொத்தமா பார்த்தோம்னா ஒரு 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் இவங்களுக்கு செலவாகும் அப்படின்றது இவங்க சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான நிறைய அமைப்புகள் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம முழுக்க சேவை மனப்பான்மையோட நிறைய பேர் இப்படியான விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். சோ அயோத்தியா வரக்கூடிய மக்கள் யாராவது அங்க அருகில் இருக்கக்கூடியவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கனாலே போதும், இங்க தென்னிந்திய சார்ந்த உணவு வகைகள் எங்க கொடுக்கறாங்க அப்படின்னு கேட்டாலோ இல்ல மத்த ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாலோ எல்லாருக்குமே தெரியக்கூடிய அளவுலதான் இத்தகைய கூடாரங்கள் இங்க அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியாவிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் நிரஞ்சன். அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.